யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அண்ணா என்னை விட்டுருங்கன்னு கதறின பெண். ஏன் இது சொல்றீங்க? எரிச்சல் வருது, சொல்லாதீங்க. அந்த பொண்ணு ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுட்டா. அதை நீங்க வர்ணிக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு வந்து 25 lakhs காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. காமெண்ட்ஸ்ல போய் ஒரு பையன் எழுதுறான், அப்ப இதுவே இனிமே தொழிலா வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அம்மா வந்து அவ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா பாரு, நல்லாவே இல்லை இப்படின்னு அந்த ஆம்பளை பையன் முன்னாடி சொன்னா அவன் எல்லா பெண்களையும் அப்ஜெக்டிஃபை பண்ணதான். நிர்பயானா ஹிந்தியில பயம் இல்லாத ஒரு பெண். அந்த பொண்ணுக்கு நிர்பயான்னு ஒரு 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 டைட்டில வச்சு நிர்பயா கேஸ்ங்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு இருந்த பேர் வேற. அந்த மாதிரி பெண்களோட பேரோ அவங்க இருக்கிற இடமோ வெளியில வரக்கூடாது. அப்பத்தானே காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் பெண்களை நம்ம நாடு தெய்வமா வழிபட்டாலும் கூட பெண்கள் மீதான இந்த சமுதாயத்தின் பார்வை இன்னும் மாறவே இல்லை. இன்னும் கொடூர வக்ரபுத்தி உள்ளவர்களுடைய பார்வை இன்னும் மோசமாக தான் இருக்கு. தினந்தோறும் நம்ம பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமி, பெண் அப்படின்ற செய்திகளை நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா இனி அப்படி போகக்கூடாது. அதுக்கான தீர்வு நோக்கி நம்ம பயணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இதை நம்ம அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல நடந்த அந்த மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நமக்கு உணர்த்துது. அந்த பெண் தைரியமா போய் புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றம் சொன்ன மாதிரியே அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக மிக அவசியமா இருக்கு. இது போன்ற பிரச்சனைகள்ல நம்ம சில விஷயங்களை மறந்தே போயிடுறோம். அந்த பெண்ணும் அந்த குடும்பமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம விட்டுறோம். அதை வார்த்தைகளாலையும் சொல்லவும் முடியாது. மானுட அவமானம் என்ற நிகழ்ச்சியில நம்ம இதை பத்தி தான் பேச போறோம். பேசுவதற்காக விருந்தினர் நம்ம கூட இருக்கிறாங்க. டாக்டர் ஷரண்யா நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கம். அதே போல புதிய தலைமுறை குழுமத்தை சேர்ந்த அங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் நம்ம கூட இருக்காங்க. சோ இந்த சம்பவத்தை பத்தி அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இதுல என்னெல்லாம் பண்ணலாம், இதற்கான மாற்றம் என்ன, தீர்வு என்ன என்பது குறித்து பேச போறாங்க. மேம், பொதுவா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்ற போது ஒரு சமுதாயத்தின் மீதான உளவியல் சார்ந்த பிரச்சனையா தான் இதை நம்ம பார்க்கணுமா? ஏன்னா அப்ப இந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பெண்ணையே தான் குறை சொல்றாங்க. நீ ஏன் அந்த இடத்துக்கு போன, நீ அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சுற்றி வந்து ஃபுல்லா பெண்கள் மீதான குற்றங்களை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு. இதை உளவியல் சார்ந்த பிரச்சனையா தான் பார்க்க வேண்டியது இருக்கா ஒட்டுமொத்த சமுதாயத்துல? பெரும்பாலான நேரங்கள்ல வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் இல்லாத இடம். அந்த அக்யூஸ்ட் பெரும்பாலான நேரத்துல ஏதோ ஒரு போதையில தான் இருப்பாங்க. இதுதான் இத்தனை வருஷம் அங்க நிறைய கேசஸ்ல பார்த்துட்டு வந்திருக்கோம். மோஸ்ட்லி, ஓகே, நான் எல்லா வாட்டியும் சொல்லலை, பட் மோஸ்ட்லி இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கோ இல்லை இந்த மாதிரியான ஒரு சேஃப் இல்லாத இடங்களுக்கோ போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு ஒரு நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, நம்மளை வந்து ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைக்கிறதுக்காக அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு அக்கறையில் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை வச்சு நம்ம படிக்க போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்றது வந்து கண்டிப்பா தப்பான ஒரு விஷயம். நிர்பயா கேஸ்ல ஆரம்பிச்சு இந்த கேஸ் வரைக்குமே நீ அந்த இடத்துல போயிருக்க கூடாது அப்படிங்கறத அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த நபர் அவருக்கு ஏன் இந்த மாதிரி தோணுச்சு, ஏன் இந்த மாதிரி செய்ய தோணுச்சு, நிறைய பேர் அதை பத்தி பேசுறது கிடையாது. ஏன் டே டைம்ல இப்படி பண்ண தோணல, நிர்பயா கேஸ்ல ஐம் டெல்லிங், ஏன் டே டைம்ல இப்படி பண்ண தோணல அப்படிங்கிற கேள்வி நிறைய இடத்துல வருது இல்லையா? ஏன் நைட் டைம்ல? அப்போ அக்யூஸ்ட வந்து நிறைய நேரத்துல நம்ம சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், விக்டிமை தான் மேல மேல இன்னும் விக்டிமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல பாதிக்கப்பட்டுட்டான்னா ஒரு ரேப் அளவுக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ல போகும் போதும் யாரோ ஒரு நபர் தப்பா தொட்டுட்டாருன்னா அந்த தொடுதலை அந்த பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லா மறக்க முடியாது. எத்தனை பெண் குழந்தைகள் பஸ்ல போறாங்க பள்ளிக்கூடங்களுக்கு, நிறைய நேரத்துல அவங்களால வெளியில சொல்ல முடியல. ஓரளவுக்கு மெச்சூர் உமன் இப்ப கத்திடுறாங்க, தொடாத, கையெடு, இந்த மாதிரிலாம் கத்திடுறாங்க இல்லையா? ஆனா சின்ன சின்னவும் வல்னரபிள் பெண் குழந்தைகள் அதை பத்தி வெளியில சொல்றதே கிடையாது. ஒரு ரிசர்ச் சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பெண் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 41 அதர் லேடிஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு தான் அப்புறம் மாட்டிப்பாராமா. அப்ப எத்தனை விக்டிம்ஸ் இதுல இருக்காங்க? ஒரு ஸ்கூல்ல போய் பப்ளிக்கா எத்தனை பேர் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்காங்க? ரேப் அப்படிங்கிறது கிடையாது, வெறும் அசால்ட்டிங்கா இருக்கலாம், இல்ல அவங்களோட பிரைவேட் ஆர்கன்ஸை டிஸ்பிளே பண்றதா இருக்கலாம் பப்ளிக்ல. இந்த மாதிரி பண்ணக்கூடிய அக்யூஸ்டும் இருக்காங்க இல்லையா, ஒஃபெண்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு கேட்டா
நான் கண்டிப்பா சொல்லுவேன் 80% ஆஃப் தி கேர்ள்ஸ் அண்ட் விமென் இன்னைக்கும் ஆமா எங்களுக்கும் வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல அவங்க வெளியில அதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த சுவடு இருக்கு இல்லையா, இப்போ உங்கள்ட்ட யாராவது வந்து கேட்டாலும் ஆமா ஒரு நாள் நடந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த பாதிப்பு இருக்கிறனால தானே உங்களுக்கு அதை சொல்ல முடியுது. இப்போ இந்த கேஸ்ல இந்த குடும்பமோ இந்த பெண்ணை பத்தியோ எந்த டீட்டெயில்ஸுமே வெளியில வந்திருக்க கூடாது. அதுதான் சட்டம். இப்படி ஒண்ணு நடந்துச்சுங்கிறது கோபம். ஆனா அதையும் தாண்டி இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி வெளியில வந்திருக்குங்கிறது தான் இன்னும் அதிகமா கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம். ஐடென்டிட்டியை வந்து குழந்தையா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பாதிக்கப்பட்டா ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவங்க வாழணும். இதோட அவங்க செத்தா போக முடியும். நம்ம ஊர்ல பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களுக்கு கீழே தண்டனைகள் இருக்கு. இந்த தண்டனையவே நம்ம இன்னும் பெருசா வாங்கி கொடுக்கல. ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படிங்கிறாங்க. கரெக்ட். ஆனா பொதுவெளியில எப்படி நடமாட முடியுது? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு, சைடு என்ட்ரன்ஸ் இருக்கு. நீங்க சைடு என்ட்ரன்ஸ்ல போய் பாருங்க, எத்தனை வண்டிகள் உள்ள போகுது வெளியில வருது, எத்தனை பேர் அதை மானிட்டர் பண்றாங்க அப்படிங்கிறதே கிடையாது இல்லையா. இப்ப நிறைய காம்படிஷன்ஸ் அங்க நடக்குது. நாங்க இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்கோம், இந்த காலேஜ் இருந்து வந்திருக்கோம், அந்த காலேஜ் இருந்து வந்திருக்கோம். உள்ளேயே வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்கு, அதுல நிறைய பேர் வந்து போறாங்க. உள்ள 2-3 ஹால் இருக்கு, அதுல நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கு வந்து போறாங்க. சோ அங்க பெருசா மானிட்டரிங் அப்படின்னு ஒண்ணு கிடையாதுமா. அது எனக்கு தெரியும். ஐஐடியில இருக்கிற அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலயோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலயோ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா மோஸ்ட் அதர் ஸ்பேசஸ் வந்து இஸ் ஆக்சசிபிள். நிறைய பேர் அங்க போயிட்டு வரலாம், அப்படிதான் இருக்கு. ஆனா இப்போ இவ்வளோ பப்ளிக்கா ஓப்பனா இருக்கிற இடத்துல சிசிடிவி இருந்திருக்கணும். அந்த சிசிடிவி ஒழுங்கா வேலை பார்த்திருக்கணும். அந்த சிசிடிவி வேலை பார்க்கும் போது அதை ஒருத்தர் மானிட்டர் பண்றதுக்கு உட்கார்ந்து இருக்கணும். கரெக்டா இல்லையா? எல்லா வெளிநாடுகள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு காரிடரை தான் பார்க்க முடியும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு ஃபுல் பிளாக்கை இன்சார்ஜா கொடுத்து அவருக்கு ஒரு 10 கேமரா கொடுத்து ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருவாங்க. அவரோட வேலை ஃபுல் டைமா இந்த ஸ்கிரீனை உட்காந்து பார்த்து அதை மானிட்டர் பண்றது தான். அடுத்த ஷிஃப்ட் வரும்போது இன்னொரு செக்யூரிட்டி வந்து அதை பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் எல்லா ஆஃபீஸஸ்லயும் ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும், நான் தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல உறுப்பினரா இருந்தப்போ அத்தனை ஸ்கூல்ஸ்ல நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும் போது ஒரு பள்ளிக்கூடத்துல கூட சிசிடிவியை வாட்ச் பண்றதுக்கு வாட்ச்மேன் கிடையாது. அது அங்கேயே தான் இருக்கும். ஒரு பிரச்சனை நடந்து அது கேஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த எவிடன்ஸை போய் எடுப்பாங்க. சோ இங்கேயும் அதான் நடந்திருக்கு. ஒருவேளை சிசிடிவி எல்லாரும் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எந்த சிசிடிவி ஒர்க் ஆகலங்கிறத ஃபர்ஸ்டே பார்த்திருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம ஊர்ல அந்த பழக்கமே இல்லம்மா. அதை முதல்ல கொண்டுட்டு வரணும். சிசிடிவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை பாக்குறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா somebody is monitoring us அப்படிங்கிற பயத்துல வந்து கண்டிப்பா குற்றங்கள் குறையும் இல்லையா? இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. நான் உங்ககிட்ட திரும்ப வரேன். இங்க புதிய தலைமுறையில பணிபுரியக்கூடிய பெண்கள் இருக்காங்க இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்காக. சோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழகத்துல பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருது, அது குறித்து உங்களுடைய கருத்து சொல்லலாம். எனக்கு வந்து 2 கேள்வி இருக்கு. அந்த பொண்ணு வந்து அவங்க காதலனோட இருந்திருக்கா, அந்த வீடியோவை எடுத்து இதை நான் வந்து வெளியில விட்டுருவேன் மிரட்டி ஒருத்தர் வந்து அவரை அபியூஸ் பண்ண முடியும், ரேப் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. இந்த பயத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்தது யாரு? சொசைட்டி தானே. கண்டிப்பா. அப்ப இந்த சொசைட்டி வேல்யூஸ்ன்னு சொல்லி ஒண்ணு திணிக்கிறாங்க, அது வேல்யூஸாவே கன்வெர்ட் ஆகல, அது பயமா மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த பயத்தை அவங்களுக்கு கொடுக்கறது யாரு? பொண்ணுங்களை தைரியமா வளர்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பயத்தை கொடுத்து வளர்த்துறோம். எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு பொண்ணுங்களுக்கு தெரியல. இது ஒண்ணு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு ஏன் போனா, அந்த இடத்துக்கு போனதுனால தானே இந்த பிரச்சனை அப்படின்னு திரும்ப 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 ஒரு விக்டிம் பிளேம் பண்றதும், அது மட்டும் இல்லாம நீ காதலனோட இருந்த, நீ இந்த ட்ரெஸ் போட்டிருந்த, நீ இதெல்லாம் பண்ண, அதனால நான் உன்னை என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற அதிகாரம் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஆணுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இதெல்லாம் தான் என்னோட கேள்வியா இருக்கு. இது வந்து எல்லார்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் உங்களுடைய பதில் இப்போ அவங்க கேட்டதுக்கு. நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன்ல வந்து இன்னும் பாய் ஃப்ரெண்டோட ஒரு வீடியோ எடுத்து அம்மா அப்பா கிட்ட காமிச்சிட்டா அந்த குழந்தை என்ன போய் பதில் சொல்லும், ஒரு அந்த பொண்ணு என்ன போய் பதில் சொல்லும்? இல்லை நான் வந்து அவரை லவ் பண்ணுறேன், இந்த பப்ளிக் பிளேஸில் அவரோட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தேன், அதை ஒருத்தர் வீடியோ எடுத்தாரு, இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குற பெண்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா அடுத்த இமீடியட்டாக அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, உன்னை இதுக்கா படிக்க அனுப்புனேன், உன்னை எதுக்கு அனுப்புனேன், படிக்க தானே அனுப்புனேன், படிக்கிறது மட்டும்தான் உன் வேலையாக இருந்திருக்கணும், நீ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தனா இதுக்கு மேலே உனக்கு படிப்பு தேவை கிடையாது, நீ வீட்டிலே உட்காரு அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு. நீங்கள் as you very rightly said, என்னைக்கு என்னை ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ண முடியுதோ அன்னைக்கே நான் விக்டிமா மாற ஆரம்பிச்சிடுறேன். நான் சொல்றது புரியுதா? நான் சமீபத்துல ஒரு பெண்கள்
கல்லூரியில போய் பேசும்போது அந்த பெண்கள்கிட்ட கேட்டேன், நிறைய இடங்கள்ல நடக்கிறது. நீங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க, இங்க இருக்கிற யாராச்சும் ஒரு தைரியமான பொண்ணு யாரு கை தூக்குங்க, தைரியமான பொண்ணு டக்குன்னு கை தூக்குங்க. எல்லாருக்கும் தைரியம் இருக்கு. ஓகே, உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு டிபி வச்சிருக்கீங்க, உங்களோட டிஸ்பிளே பிக்சர் எடுத்து அதை வந்து மார்ஃப் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு பெண்ணோட உடம்புல ஃபிக்ஸ் பண்ணி அதை உங்கள்கிட்ட ஒரு நபர் திரும்ப அனுப்புறாரு வாட்ஸ்அப் மெசேஜா. அப்போ நீங்க என்ன செய்வீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போ என்னோட வயசுல இருந்து என்னோட அனுபவ பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் வந்து அது பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். உடம்புங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லாதது. எல்லாருக்கும் இருக்கிற பெண்களுக்கு இருக்கிறது தான் எனக்கும் இருக்கு. அதனால அதை வச்சு நீ என்ன மிரட்டவோ என்ன வேற எத மாதிரி நடத்தவோ உன்னால முடியாது அப்படிங்கறத நான் நம்புறேன். என்ன எந்த வகையிலையும் உடம்ப வச்சு மிரட்ட முடியாது, எதை வச்சுமே நான் மிரட்ட முடியாது. நீ என்ன வேணா பாத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். என் மேல தவறு இருக்கு, நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆனா நான் தவறே பண்ணாம என்னை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வச்சு மிரட்டியோ என்னை வந்து ஒரு விஷயம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறத வந்து நான் எப்பவுமே வந்து அனுமதிக்க மாட்டேன். அந்த ஸ்ட்ராங்கா வருது ரிப்ளை 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 ரிப்ளை, அதர்வைஸ் ஐ வில் ஷேர் இட். அதுக்கும் என்ன பதில் சொல்லுவேன்னா, உன்னால எங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணிக்கோ, நான் காவல்துறையிட்ட போய் அணுகிக்கிறேன் அப்படின்னே சொல்லிடுவேன். காவல்துறையிட்ட எப்படி அணுகுவீங்க? நேரடியா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா எனக்கு அலுவலகத்துல தெரிஞ்ச ஒரு நபர் மூலமா இது நடக்குதுன்னா விசாக கமிட்டிட்ட கொடுத்து புகார் கொடுக்கலாம். இல்லைன்னா 100 கலைச்சு சொல்லலாம். இல்ல கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, பிளாக். கரெக்டா? பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் கொடுத்துருக்கு. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒரு நபர் செய்யறாருன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது பிளாக். அவங்கள போய் திருத்துறதோ அவங்க கிட்ட போய் ஏன் கேரக்டர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதோ தேவையே கிடையாது. உங்களுக்கு அனுப்பின மாதிரியே அவர் இன்னொரு 100 பேருக்கு அனுப்பியிருப்பாரு. யாரு பதில் சொல்றாங்களோ யாரு பயப்படுறாங்களோ அவங்கள வச்சு அந்த கிரைமை திரும்ப அவர் கண்டினியூ பண்ணுவாரு. சரி, நான் சும்மா தான் பண்ணேன், நீ அப்ப இனிமே இந்த இடத்துக்கு வரியா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட அடுத்த கட்ட விஷயமாக இருக்கும். அவங்களோட பயம் தான் உங்களுக்கு பெரிய ஆதாரமா. எக்ஸாக்ட்லி. எல்லா அது குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பார்த்தா கண்டிப்பா நம்ம ஷாக் தான் ஆகும். நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளோட போட்டோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஐயோ அப்படின்னு இருக்கும். யாருக்கா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு 27 வயசு பரவாயில்லம்மா, நீங்க இதுவே ஒரு கஷ்டப்பட்டு ஃபோன் ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சி ஒரு 14 வயசு பொண்ணு ஒரு ஃபோன் வாங்கியிருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா அந்த பொண்ணு என்ன பண்ண, அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லுமா? கண்டிப்பா சொல்லாது. இந்த மாதிரி விக்டிம்ஸை தான் இவங்க ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட் பண்ணி அவங்கள மேலும் மேலும் தாக்குறாங்க. நான் இந்த மகளிர் கல்லூரியில இந்த கேள்வியை கேட்டப்போ அந்த 19 வயசு பொண்ணு என்ன பதில் சொல்லுச்சுன்னா, மேம் நான் அவனோட டிபி எடுத்து அவனோட போட்டோவை ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு ஆம்பளையோட உடம்புல போய் அட்டாச் பண்ணி நான் அவனுக்கே திரும்ப அனுப்பிடுவேன் மேம்னா இந்த மொத்த குரூப்பும் கைத்தட்டி சிரிச்சுது. இதை பார்த்து நான் பயப்படுறேன். இது எனக்கு பெருசா சந்தோஷத்தையோ தைரியத்தையோ, பா இந்த பிள்ளைங்க எப்படி பேசுது பார், கொடுக்கல. இது தேவையில்லாத தைரியம். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? என்னால என்ன முடியுமோ, அவன் வந்து ஒரு அஃபெண்டர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதையே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்களை டார்கெட் பண்றது, அவங்கள்ட்ட போய் இல்ல நான்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்றதும் நமக்கு தேவையில்லை. அவங்கள போய் நம்ம திரும்ப அவங்கள அவங்க நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க ஆல்ரெடி. இதெல்லாம் ஒரு அவமானமே கிடையாது, அதுவும் தேவையில்லை. நம்மளுக்கு சைபர் கிரைம்ல ஒரு போர்ட்டல் இருக்குமா, cybercrime.gov.in. அதுல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அது ஆக்ஷன் உடனே எடுக்கிறாங்க, லேட்டா எடுக்கிறாங்க, அதெல்லாம் வேற. விரைவாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களோட பேராசை அப்படின்றது இருந்தாலும், ஆனா ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியல் பிஹேவியர். நமக்கு ஒரு விஷயம் நடந்தா நம்ம ரிப்போர்ட் பண்ண கத்துக்கணும். அப்படி ஒரு மெக்கானிசம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கும் போது கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணணும். இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் வாட்ஸ்அப்பா இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணா இமீடியட்டா லோக்கல் ஸ்டேஷன் மூலியமா அவங்க உங்ககிட்ட வருவாங்க. ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா இந்த மாதிரி வச்சிருக்கவங்க 10 சிம் கார்டு வச்சிருப்பாங்க, சிம் கார்டு தூக்கி விசிட் போயிடுவாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கேஸை பார்க்க மாட்டாங்க நிறைய நேரங்கள்ல. தட்ஸ் வாட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் அதைத்தான் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி சின்ன குற்றங்களுக்கு நீங்க கோர்ட் கேஸ்ன்னு பெருசா அலைஞ்சுக்கிட்டே இருக்க போறீங்களா, ரிப்போர்ட் பண்ணி அவனை ஐடென்டிஃபை பண்ணா போலீஸ் ஆக்ஷன் எடுக்குதுன்னு சொல்ல போறீங்களாங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த எந்த அளவுக்கு குற்றம் பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ஆக்ஷன் விரைவாக எடுக்கப்படும். இவங்க சொன்ன மாதிரி இது சின்ன கேஸ் தானே, நம்ம விட்டுறலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் நாளைக்கு பெரிய பெரிய குற்றங்களை செய்வது. இந்த மாதிரி ஏமாறுற பெண்கள் தான் இன்னும்
பாதிக்கப்படுறது அதிகமாகுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்கள்ல வந்து சோஷியல் மீடியால ஐடென்டிஃபை பண்றாங்க, அதுக்கப்புறமா தான் நேர்ல வருவாங்க. நிறைய நேரங்கள்ல அப்படிதான் குற்றங்கள் நடக்குது. ஆக்சுவலி இந்த பயம் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கக்கூடியதான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பா வளரணும், நீ வந்து ஒரு பொண்ணு, நீ பார்த்து நடந்துக்கோ, நீ இந்த நேரத்துக்கு இங்க போகக்கூடாது, உனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாது, இல்லாட்டி ஒன்லி பொண்ணுங்க படிக்கிற ஸ்கூல்ல காலேஜ்ல சேர்த்து பொண்ணுங்களை வளர்க்குற பேரண்ட்ஸும் இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நான் வந்து இதை வந்து எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒரு பொண்ணை வந்து பெத்த அம்மா அப்பாவுக்கு ஒரு பொண்ணு மேல வந்து எவ்வளவு அக்கறை இருக்கோ, ஒரு பையனை பெத்த அம்மா அப்பாவுக்கு அந்த அக்கறையும் பயமும் ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு பையன் வந்து 10 மணிக்கு மேல வெளியே போனா அது அம்மா அப்பா வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க, எங்க போயிட்டு வரேன்னு கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, நீ ஏன் இவ்வளவு நேரம் போன் பார்த்துட்டு இருக்கா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இதே ஒரு பொண்ணு பண்றப்போ வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து ரொம்ப அவங்கள கண்காணிச்சுட்டே இருப்போம். ஆனா பசங்களை அப்படியே லூஸ்லயே விடுற எத்தனையோ அம்மா அப்பா தான் இன்னுமே இருக்காங்க. சோ அவங்களுக்கான பொறுப்பு தான் இன்னும் அதிகமா இருக்கணும். ஒரு பையனை தான் சின்ன வயசுல இருந்து சொல்லி 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 வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு பொண்ணு கிட்ட நீ இப்படிதான் பழகணும், இதுதான் உன்னுடைய லிமிட், அவளுடைய கண்ணை பார்த்து தான் பேசணும், அவ வந்து உன்னுடைய என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட அவளை வந்து நீ வந்து கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறதோ இல்ல பேட் கமெண்ட்ஸ் பண்றதோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் வந்து ஸ்கூல்ல டீச்சர்ஸும், ஏன்னா அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி தரதே அம்மா அப்பாவுக்கு முன்னாடி ஸ்கூல்ல வந்து பாரதியார் கவிதைகளை வச்சுதான். சோ காரி உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லி இருக்காங்கன்னு ஒரு டீச்சர் லெசன் எடுப்பாங்க. ஆனா அதே டீச்சர் கிட்ட போய் ஒரு பொண்ணு ஒரு பையனை பத்தி வந்து ஒரு புகார் கொடுக்கறப்ப அவங்க அதை வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. ரெண்டு பொறுப்பு வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸுக்கும், முக்கியமா ஒரு பெண் குழந்தைய பெத்த அம்மா அப்பாக்கு எந்த அளவுக்கு வயிற்றுல வந்து நான் வந்து ரொம்ப அப்படியே இதா படப்படப்பா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களோ, அது பையனை பெத்த அம்மா அப்பாக்கு தான் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதுல நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். பெண் குழந்தைங்களை பெத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆண் குழந்தை பெத்தவங்களுக்கு ரொம்ப அதிகமா பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பையன் இதை பண்ணக்கூடாது இதை பண்ணணும் அப்படின்னு அவங்களோட பெற்றோர் வந்து கண்டிப்பா சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்தாதான் அவன் பெருசாகும் போது இது மாதிரியான குற்றங்கள்லாம் தடுக்க முடியும். நல்ல பாயிண்ட் பேசுனீங்க சனா. இந்த சைடு யாராவது இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது எல்லா இடத்துலையும் அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன அதே மாதிரி தான் அந்த கல்கத்தாவில் அந்த பாலியல் அப்பவும் அங்கே சிசிடிவி ஒர்க் ஆகலை, இங்கேயும் சிசிடிவி ஒர்க் ஆகலை. ஏன் பர்டிகுலராக அந்த சிசிடிவி ஒர்க் ஆகாத இடத்துக்கா இது நடக்குதா, இல்லைன்னா இதில் ஏதாவது பின்னாடி அரசியல் ஏதாவது இருக்கா? இல்லை நிறைய நேரங்களுமா நான் பார்த்த கேசஸ்லையுமே சிசிடிவியெல்லாம் ஒழுங்காக வேலை பார்த்துருக்கோம், அதோட ஃபுட்டேஜை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எவிடன்ஸ் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் ஒரு விக்டிம்க்கு சப்போர்ட் பண்றோமோ அந்த குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு 10 பேரும் கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு ஏதோ அரசியல் பின்புலம் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு அவருக்கு தேவைப்பட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவர் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி இருக்கிற எவிடன்சஸ் தான் நிறைய நேரத்துல இந்த விஷயம் நடக்குது எல்லாமே இருக்கு வந்து லைக் எல்லாமே சிம்பத்தியா பாக்குறாங்க தவிர அந்த பொண்ணோட எம்பத்தி யாரும் பாக்குறது இல்லை. ஒரு விஷயம் வருதுன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இது எப்படி பெரிய நியூஸ் ஆக்கலாம், இதை வந்து எப்படி இன்னொரு பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டா போலாமே தவிர லைக் அவங்களும் சப்போர்ட் பண்ணி அதை ஆக்ஷன் எடுக்க சப்போர்ட் பண்ணலாம். ஆனா வந்து எனக்கு இது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சுப்பா, நான் இது வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா நான் வைப்பேன்ற மாதிரி தான் நியூஸா தான் கன்வே பண்றாங்களே தவிர அந்த பொண்ணு கூட இருந்து அந்த எம்பத்தி யாருமே கன்வே பண்ண மாட்டாங்க. இது வந்து ஜுடிஷியல் சிஸ்டம்ல இருக்கிற டிலே அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு கேஸ் வந்து விசாரணைக்கு வந்தா அட்லீஸ்ட் அது மினிமம் ஒரு 1.5 மாசம் 2 மாசம். இப்போ போக்சோ கேசஸ்லாம் என்ன சொல்றோம்னா 60 நாட்களுக்குள்ள ஒரு ஜட்மெண்ட் வரணும் அப்படிங்கறது தான் நம்ம சொல்றோம். 60 நாட்களுக்குள்ளலாம் வரவே வராது. இழுத்து இழுத்து இன்னும் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நிலுவையில் இருக்கக்கூடிய போக்சோ வழக்குகள் நிறைய இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இமீடியட்டா அதுக்கு தண்டனை கிடைச்சா தானே இந்த விக்டிமும் மூவ் ஆன் பண்ண முடியும் வாழ்க்கையில. நீங்க திரும்ப 2 வருஷம் கழிச்சும் ஒரு ஜட்ஜு கூப்பிட்டு என்ன நடந்துச்சுமா அன்னைக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா எவ்வளவு எரிச்சல் வரும். இந்த பொண்ணுக்கு அப்புறமா நாளைக்கு பின்ன மூவ் ஆன் பண்ண வேண்டாமா, கல்யாணம் பண்ண வேண்டாமா, அவங்களுக்குன்னு புள்ள குட்டி குழந்தை ஃபேமிலி லைஃப் ஒர்க் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லைஃப் இதெல்லாம் இருக்கக்கூடாதா? இந்த கேஸையே பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இதுதான் இவங்களுக்கு தண்டனையா? நம்ம ஊர்ல விரைவாக தண்டனைகள் வழங்கப்படுவது இல்லை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி விரைவில் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனாலும் கூட ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? இப்போ அதையும் பார்த்து
பிளஸ் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சாட்சியம் தானே அவங்க பேசுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸை எப்படி ஒரு விக்டிம் எப்படி அணுகணும்? சாட்சியங்கள் எல்லாம் கலைஞ்சு போயிடுமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கலைஞ்சு போயிடும். அவங்க முடிஞ்ச அளவு பர்ச்சேஸ் பண்ண பார்ப்பாங்க, இவங்க சைடு வக்கீல அவங்க பர்ச்சேஸ் பண்ண பார்ப்பாங்க, இது எல்லாமே நடக்கும். இதுதான் நான் பார்த்திருக்கேன். இல்ல இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சட்டங்கள் தண்டனைகள் இன்னும் கடுமையாக்கப்படணும் அப்படின்ற ஒரு பேச்சுமே இருக்குதானே, அதை சரி பண்ணா இந்த மாதிரியான குற்றங்கள் தடுக்கப்படலாமா? எனக்கு தண்டனைகள் இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்து எப்பவுமே இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற சட்டங்களுக்கும் இருக்கிற தண்டனைகளுமே நம்ம பெருசா ஒழுங்கா கொடுக்கலங்கிறத தான் நான் சொல்றேன். கேஸ நடத்துங்க, இல்லாட்டி எல்லாம் மறந்து போயிடும். சரி, அதுவும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கேஸ்லமா குழந்தைகளுக்கு அந்த இன்சிடென்ட் மறக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். 3 வருஷம் 4 வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆனா திரும்ப திரும்ப அந்த கேஸ் நடக்கும் போது இதை எதுக்கு நான் இவ்வளோ என்னை இழுத்தடிக்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறது கிடையாது. வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடும்ன்ற பயத்துல போறது கிடையாது. நிறைய நேரங்கள்ல எஃப்ஐஆர்ல கரெக்டான செக்ஷன்ஸை ஒழுங்கா ஃபைல் பண்றாங்களா, ஒழுங்கா மென்ஷன் பண்றாங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான செக்ஷன்ஸ் ஒழுங்கா மென்ஷன் பண்ணி ஒழுங்கா கேஸ் நடந்தா ஒரு இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஒரு 30 days 45 daysக்குள்ள தண்டனை கிடைக்கும். அப்புறம் நீங்க மேல் கோர்ட்டுக்கு போங்க, முறையீடு பண்ணுங்க, தப்பு கிடையாது. அது அஃபெண்டரோட ரைட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனா தண்டனை வழங்கப்படணும்ல. ஒட்டுமொத்தமா கல்வி நிலையத்துல பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறதுக்குள்ள வருது. நம்ம அடுத்தடுத்து பேசலாம். எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப என்னன்னா, ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், சட்டங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு பேசுறது எல்லாமே ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆனா டெல்லி நிர்பயால இருந்து இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. மறுபடியும் இதே மாதிரியான கூட்டம் போட்டு பேசிட்டே இருக்கோம், ஆதரவா பேசுறோம், பெண்கள் இதெல்லாம் செய்யணும்னு பேசுறோம், ஆண்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பேசுறோம். ஆனா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 பேரும் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல சில மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு அடிச்சா வலிக்கும்ன்றத ஒரு பையனுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாமே ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிஸ்டம்ல மாத்தணும் அப்படின்னா எதுல இருந்து மாத்தணும், பேசிக்கா எங்க மாத்தணுமோ அதை மாத்தணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஓகே, என்ன கேள்வினா, அகெயின் அண்ட் அகெயின் இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக கராத்தே கற்றுக்கிறணும், இல்லைன்னா நீங்கள் உங்களோட இதை சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன் ஒரு பொண்ணு சாதாரணமாக நடமாடுறது அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்த முடியலையா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. எங்கேயோ நடந்த விஷயம் நமக்கு அவ்வளோ சத்தமாக இது பண்ண ஆட்சியாளர்கள் இதை ஏன் திரும்ப திரும்ப எங்களோட தவறு கிடையாது அப்படின்றதையோ, இல்லை அடுத்த தீர்வு இதுவாக தான் இருக்கும் அப்படின்றதையோ ஏன் இதை சொல்லணும்? அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வோ இல்லை அந்த குற்றவாளியை காப்பாற்றாம இருக்கிற மாதிரியான ஒரு தீர்வோ ஏன் அவங்களால கொடுக்க முடியல? இன்னொரு விஷயம் அவங்க சொன்னதுல, சரித்திர பதிவேடு குற்றவாளி இந்த உலகத்துல சுதந்திரமா அவங்க நடமாட முடியுதுன்னா ஒரு பெண்ணால ஏன் நைட்டோ இல்ல அவங்க பிடிச்ச பசங்க கூடயோ இல்ல எங்கேயோ மூவிக்கு போறாங்க இல்ல வெளியில போறாங்க, ஏன் அதை கூட இந்த சொசைட்டி தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல நம்ம இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நான் உங்ககிட்ட வரேன். அண்ட் இந்த நிகழ்ச்சி பெண்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்காக இங்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசினா மட்டும் போதாது, அது ஆண்கள் பேசணும். ஆண்கள் பேசுவதற்காக இங்க 2 பேர் இருக்கிறாங்க நம்ம கூட. நம்ம அவங்க கிட்ட பேசலாம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இவ்வளோ நேரம் இப்போ இந்த சைடும் 2 சைட்ல இருந்துமே பேசியிருக்காங்க, உங்களுடைய கருத்து என்னதுல? இந்த மாதிரி விஷயங்கள் சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் இல்லை, நிறைய கிராமப்புறங்கள்ல நடக்குது. ஆனால் அவங்க அந்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சொசைட்டியை பார்த்து பயந்து இதை வெளியே சொல்லாமல் மறைக்கிறாங்க. ஏன்னா வெளியே சொல்லிட்டா வெளியே தலை காட்ட முடியாது, மற்றவங்க இப்படி பண்ணுவாங்க, மற்றவங்க நம்மளை பார்த்து இந்த பொண்ணு அவ கூட இருந்தாடா அப்படின்னு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்பாங்க. ஆனால் இந்த வழக்கில் அவங்க தைரியமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதை முதல்ல பாராட்டணும். குற்றம் நடந்ததுங்கிறத விட அதுதான் என்னை இன்னும் மேலும் பாதிச்சிருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு தைரியமா வெளியில பேசியிருக்கு, அதை கோர்ட்டும் பாராட்டியிருக்கு. வெளியில நீ சொல்லியிருக்கமா உனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு அந்த கோர்ட்டு சொல்லியிருக்கு. அப்ப ஐடென்டிட்டி கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணப்பட வேண்டும். இப்ப குழந்தைகளாகட்டும் பெண்களாகட்டும் அவங்க விக்டிம்ஸா இருந்தா அவங்க முகம் பிளர் பண்ணியிருக்கணும், அவங்க எந்த ஊர் எந்த தெரு அவங்க அம்மா அப்பா யாரு இதெல்லாம் எங்கேயுமே வெளியிட கூடாது. இப்ப நிர்பயா கேஸ்லுமே அவங்க பேர் நிர்பயா கிடையாது. நிர்பயானா ஹிந்தியில பயம் இல்லாத ஒரு பெண். அந்த பொண்ணுக்கு நிர்பயான்னு ஒரு டைட்டில் வச்சு நிர்பயா கேஸுங்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு இருந்த பேர் வேற. அந்த மாதிரி பெண்களோட பேரோ அவங்க இருக்கிற இடமோ வெளியில வரக்கூடாது. அப்பத்தானே இன்னும் நிறைய பெண்கள் வெளியில பேசுவாங்க தைரியமா. இந்த விஷயத்துல நமக்கு இருக்கிற பெரிய கேவலமே அந்த எஃப்ஐஆர் வெளியில வந்ததுதான்.
தப்பு. அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி அது வந்து சிஸ்டம்ல எரர் அப்படிலாம் சொல்றாங்க. சிஸ்டம்லலாம் எரர் வர முடியாது. ஒரு சிஸ்டம்ல வந்த எரர்னால ஒரு பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட முடியாது. அதுக்கு யாரு பதில் சொல்லணுமோ, யாரு ரெஸ்பான்சிபிளோ அவங்களும் இந்த கேஸ்ல அபெட்டரா சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அந்த யூனிவர்சிட்டியில வந்து கண்டிப்பா ஒரு பாஷ் கமிட்டி இருந்திருக்கணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கமிட்டி வந்து இருந்திருக்கணும். அந்த கமிட்டி என்ன செய்துட்டு இருக்கு, அந்த கமிட்டி இப்ப என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, இப்ப இந்த விஷயம் நடந்துருச்சு, இப்ப இந்த விஷயம் இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு அந்த கமிட்டி இன்னும் வேற என்னென்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, இதெல்லாம் பிரஸ்ல போடலாம் இல்லையா? ஆனா திரும்ப திரும்ப என்ன மாதிரி பாதிப்பு வந்துச்சு. சமீபத்துல நான் ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன், அண்ணா என்ன விட்டுருங்கன்னு கதறின பெண். ஏன் இது சொல்றீங்க, எரிச்சல் வருது, சொல்லாதீங்க. அந்த பொண்ணு ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுட்டா. அதை நீங்க வர்ணிக்கிறதுனால உங்களுக்கு வியூஸும் லைக்ஸும் கமெண்ட்ஸும் வரனால நீங்க ஒரு நல்ல சேனல் ஆயிட முடியாது. எதை வேணாலும் வச்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. பிரஸ் அண்ட் மீடியாக்குமே கொஞ்சம் சென்ஸ் இருக்கணும். நம்ம எதை பப்ளிசைஸ் பண்ணணுமோ அதைத்தான் நம்ம பப்ளிசைஸ் பண்ணணும் இல்லையா? இதனால இனிமே இந்த குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது இது பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணியிருக்காங்க, உங்க காலேஜஸ்லயும் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை தான் இதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணி எடுத்து டேக் ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிற தாண்டி ஒரு பெண் இப்படி இருக்கணும், ஒரு ஆண் இப்படி இருக்கணும் தாண்டி தனிமனித ஒழுக்கம்ன்றது அந்த இடத்துல எங்க போச்சு? ஆணுக்கு ஏன் அது சின்ன வயசுல இருந்தே அவங்களால சொல்லி வளர்க்க முடியல? அது எந்த இடத்துல லேக் ஆகுது? இன்னமும் கூட நிறைய குடும்பங்கள்ல வந்து டீனேஜ் ஆம்பளை பிள்ளையில எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், அம்மாவை வாடி போடின்னு திட்டுறான், அப்பா சொல்றது கேட்கறது கிடையாது, அப்பாவும் அந்த பையனும் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, அவன் எல்லாம் தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், என்னவோ யூஸ் பண்றான், எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மேம்னு சொல்ற எத்தனையோ ஃபேமிலிஸ் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே டிசிப்ளின் பண்ண தெரியணும் குழந்தைகளை. பேரண்டிங் வந்து எல்லாத்தையும் கொடுத்து, என் குழந்தைக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் கொடுத்து, சொந்தக்காரங்க முன்னாடி நான் எப்படி வளர்த்துருக்கேன் பார் அப்படின்னு காட்டுறது கிடையாது பேரண்டிங். குழந்தைகளை தண்டிக்க கூடாதுன்னு தான் சட்டம் இருக்கே ஒழிஞ்சு கண்டிக்க கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. உங்க குழந்தையில நீங்க கண்டிச்சு வளர்க்கணும். பெரியவனானா அவன் தப்பு செஞ்சா உங்களை பார்த்து முதல்ல பயப்படணும். நிறைய பேர்மா, நிறைய ஒஃபெண்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கு இது தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அவள் பெரிய அவள் தெரிஞ்சா என்ன இப்படின்னு சொல்கிற ஒஃபெண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த அம்மா மேலே மரியாதை இல்லை. நிறைய நேரங்கள்மா சில்ட்ரன் ஐ திங்க் தே லேர்ன் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். ஒரு வீட்டில் ஒரு தந்தை வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி பார்க்குறாரோ, எப்படி நடத்துகிறாரோ, நிறைய நேரங்களில் அந்த ஆண் அந்த மாதிரி, அந்த பையன் அந்த மாதிரி வெளியில போய் மற்ற பெண்களை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு அம்மா வந்து அவ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா பாரு, நல்லாவே இல்லை இப்படின்னு அந்த ஆம்பளை பையன் முன்னாடி சொன்னா அவன் எல்லா பெண்களையும் அப்ஜெக்டிஃபை பண்ண தான் ஆரம்பிப்பான். ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து நம்ம வாய் வார்த்தையால சொல்ல வேண்டாம், அப்சர்வேஷன்லயே அந்த குழந்தை நிறைய லேர்ன் பண்ணிடுது. நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன், செல்ஃப் ரெஸ்பெக்டும் நம்மளோட செல்ஃப் டிசிப்ளினும் அதுலேயே மாடிஃபை ஆகுது. இந்த கேஸில் வந்து இன்னைக்கு கோர்ட் சொல்லியிருக்கு, இந்த பொண்ணுக்கு வந்து 25 lakhs காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. ரொம்ப கேவலமாக இருந்தது. கீழே வந்து காமெண்ட்ஸில் ரொம்ப நல்ல விஷயம், இந்த 25 lakhs காம்பன்சேஷனுங்கிறது. காமெண்ட்ஸில் போய் ஒரு பையன் எழுதுறான், அப்போ இதுவே இனிமேல் தொழிலாக வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்கன்னு எழுதுறான். அப்போ இந்த மாதிரி இருக்கிற மனநிலை அவன் இன்னைக்கு அவன் கமெண்ட்ஸ்ல தான் எழுதுறான். அவனோட மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. அவன் எப்படி ஒரு நார்மலான ஒரு பையனா இருப்பான், மற்ற பெண்கள் அவன் எப்படி மதிப்பான், இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னா அந்த பொண்ணை எப்படி மதிப்பான், இந்த மாதிரி தானே அந்த பொண்ணுகிட்டயும் பேசுவான். ஸோ நிறைய நேரத்துல வந்து நம்மளை நாமே மோல்டு பண்ணிட்டு இருக்கோம். நான் சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் போடுறேனோ அது என்னோட பர்சனாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் என்னைக்கு ஒரு ஹீரோயினை போய் ஆபாசமாக அவமானப்படுத்தி கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கணும், அந்த மாதிரி வக்கர புத்தி எனக்குள்ளே வர ஆரம்பிக்குதுங்கிறது புரியணும். இது ஒரு மனநோய். நான் இன்னைக்கு பெட்ஷீட்டை போத்திட்டு ஃபோனில் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் வெளியில் வந்து நேர்லையும் ஒரு நாள் பண்ணுவேன். இதுதான் அதில் இருக்கிற மனநோய். இங்கே கல்வி நிலையத்தில் பாதுகாப்பு எப்படி இருக்கு, இன்னும் எப்படி மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? நகரப்புறத்தில் எந்த அளவு பாதுகாப்பு முக்கியமோ அதை விட கிராமப்புறத்தில் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது. எதுக்காகனா நான் கிராமப்புறத்தில் படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணுங்கிறதுனால அதை வச்சு சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் பாதுகாப்புங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். கழிவறை வசதி இருக்காது, உங்களுக்கு அடிப்படை வசதிகளே அங்கே கேள்விக்குறி தான். குடிநீர்லேருந்து உட்காந்துருக்கிற பெஞ்சு சேர்லேருந்து எல்லாமே. ஸோ வந்து சின்ன சின்ன பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்குது, நம்ம வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு விஷயம். அங்கே வந்து நம்ம நிறைய கற்றுப்போம். நம்ம தனி மனித ஒழுக்கத்துலேருந்து, வளர்ப்புலேருந்து, இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிற ஒரு இடம் பள்ளிக்கூடம். அப்படிங்கும்போது அங்கே
பெண்களும் ஆண்களும் எல்லாருமே தைரியமா படிச்சுட்டு வரணும்னா முதல்ல முக்கியம் வந்து பாதுகாப்பு தான். இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, நிறைய பேர் அங்கே படிக்கிறாங்க, நல்ல விதத்துல தேர்ச்சி பெற்று நிறைய மிகப்பெரிய இடத்துக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு வளாகத்திலேயே இப்படி ஒரு நடக்குது அப்படிங்கும்போது வந்து நம்மளுக்கு இதில் அதிர்ச்சி என்னன்னா, கிராமப்புறத்தில் அப்போ என்னெல்லாம் நடந்திருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ போயிருக்கும், நம்ம கேள்விப்படாமல் நம்மக்கிட்ட ரீச் ஆகாமல் எவ்வளோ போயிருக்கும். இந்த மாணவிக்கு வந்த மாதிரி தைரியம் நிறைய மாணவிக்கு இல்லாமல் போயிருக்கும், நிறைய குழந்தைங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா ஸ்கூலுக்குமே வந்துட்டு வாட்ச்மேன் ஒருத்தவங்க போடணும், சிசிடிவி கண்டிப்பாக வைக்கணும், அது மானிட்டரிங் கண்டிப்பாக இருக்கணும். குறிப்பா வாட்ச்மேன் கண்டிப்பா இருக்கணும் எல்லா பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல. அண்ட் ரெண்டாவது சிசிடிவி வச்சா போதாது, அதை மானிட்டர் பண்றதுக்கு ஆள் கண்டிப்பா இருக்கணும். இந்த சைடு யாராவது? ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னா அதுக்கு வந்து இப்போ என்ன ஒருத்தர் தப்பாக தொடுறாரு அப்படின்னு அவள் வந்து அது புரிஞ்சுக்கிறதுக்கே அவளுக்கு வந்து கரெக்டான எஜுகேஷன் இல்லை. இப்போ எப்படின்னா அது 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 தப்பாக தான் என்னை தொட்டாரு அப்படின்னு அவள் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே அவளுக்கு ஒரு ஏஜ் அப்புறம் தான் தெரியுது அவளுக்கு, ஓகே அப்போ அது அவர் என்ன தப்பாக தொட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த ஸ்கூல்ஸில் அப்படின்னா இந்த நம்மளுக்கு ஒரு சாப்டர் வரும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாம அதை சொல்லி தந்தா இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து தெரியக்கூடாது. நீங்களும் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டீங்களே, என்ன சாப்டர்? இல்லை, அந்த ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு சாப்டர் வரும். ஸோ அது ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே அது வந்து இது அப்படின்ற மாதிரி போயிடுவாங்களே தவிர அதை கிளியராக புரிஞ்சு சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அப்போலேருந்தே அவங்க வந்து இதை வந்து ஒரு மூடி மறைச்சு அப்படி பண்ணி ஒழுங்காக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதனால இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஏதோ இருக்கோ அப்படின்னு. ஸோ அதை கரெக்டாக அப்பயே சொல்லி கொடுத்து இது வந்து தப்பு இது கரெக்டு அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருந்தா நம்மளுக்கு இன்னும் ஓகே. வேற இன்னும் பள்ளி கல்லூரிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் என்ன மேம்படுத்தப்படணும்? இப்போ ஒரு பொண்ணு ஏஜரன் பண்ணிட்டான்னு சொல்றாலே கூட அதை மூடி மறைப்பாங்க. நீ ஒரு சில ஆண் ஒரு ஒரு ஓலை கட்டி அதுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்போம். நான் பார்த்ததை நான் சொல்றேன். எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அது ஒரு ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு, பட் அதுக்கான அவசியமே இல்லையா? அது அவங்க ஒரு வயசு தானே, அது அதை கடந்து அவங்க வராங்க, அது ஒரு பார்ட் ஆஃப் அவங்களோட லைஃப். அது ஒரு நார்மலான ஒரு லைஃப். அதை எதுக்கு அதை இவ்வளோ பெருசாக்கி ஐ ஃபீல் லைக் அது பண்ண வேணாமே. அது நார்மலா இருக்கட்டுமே. அதனால என்ன போ, அது அவங்க வயசுல இருந்து அவங்களுக்கு வரப்போறது, அவ்வளவுதான். வேற கல்வி நிலையத்துல வேற பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னெல்லாம் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டியிருக்கு? இப்போ சொல்கிறாங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து சிசிடிவி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து என்னதான் இம்ப்ரூவ் பண்ணாலுமே நிறைய பசங்க இருக்காங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நான் எது வேணால் பண்ணுவேன், டீச்சர்ஸே மிரட்டுறது, அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கண்டினியூ பண்ணுறாங்க. அதை தாண்டி சின்ன வயசுலேருந்தே அவங்கள வந்துட்டு எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லி பாய்ஸுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களோட உடம்பை வச்சு அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை அவங்க வந்து பேசுகிறாங்க. அதுவே ஏன் வந்து அப்பயே வந்து அவங்க தைரியமாக போய் ஸ்டாஃப் கிட்ட சொல்லும் போது அவங்க ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அதுலேருந்து தானே இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வருது. இப்போ இவ பார்க்க குண்டா இருக்கா அந்த மாதிரி பேசுறதுல இருந்து தானே இவ்வளோ விஷயங்கள் வந்து வருது. அப்பயே அவங்க அந்த இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக வராது இல்லை. ஓகே மேம், இப்போ இவங்க சொன்னதுல இருந்து இன்னொரு கேள்வி வருது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு சம்பவத்திலே கூட இப்போ அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின் போது அங்க இருக்க ப்ரொஃபஸர்ஸே கேள்வி கேட்குறாங்க, நீ ஏன் அந்த நேரத்துக்கு அங்கே போன, கண்டிப்பா உனக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு ப்ரொஃபஸரே கேட்கும்போது, அப்போ நான் ஒரு ஊர்ல இருந்து தங்கி இந்த இடத்துல படிக்கிறேன் அப்படின்னும் போது நான் அவங்ககிட்ட தான் போய் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் என்னன்னு என்கிட்ட விசாரிக்கணும், பட் விசாரிக்கிறது கிடையாது. பட் நீயே அங்கே போன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அப்போது பள்ளி கல்லூரிகளில் மாணவிகளுக்கு என்ன டீச் பண்ணுறாங்க? ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் மாணவிகளை டார்கெட் பண்ணுறது நிறைய இடங்கள்ல நடக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு பொண்ணு எழுந்து வந்து ஒரு பிரச்சனை சொல்றா, மேம் நான் வந்து மிஸ் நான் வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பையன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க, நீ காதில் இப்படி மினுக்கு மினுக்கு நம்ம மாட்டில் போட்டுட்டு ஆட்டிக்கிட்டே வந்தனா அவன் அப்படிதான் பண்ணுவான் இப்படின்னு அந்த பொண்ணைய தான் திரும்ப விக்டிமைஸ் பண்றாங்க. கரெக்டா? அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா க்ரூம் பண்ணிட்டு டீசெண்டா நீட்டா ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைங்களை வந்து ஓகே நல்ல பிள்ளைங்க அப்படின்வாங்க. கொஞ்சம் அதிகப்படியா கொஞ்சம் அதை ஆசைக்கு ஒரு பிங்க் கலரை முகத்துல தடவிட்டு வந்துருச்சு இந்த கேபாப் எல்லாம் பார்த்து அப்படின்னா அதோட கேரக்டரை கம்ப்ளீட்டா அசாசினேட் பண்ணிடுறது. அப்ப அந்த பொண்ணு என்ன வந்து தைரியமா வெளியில வந்து சொன்னாலும் உன் கேரக்டர் இப்படி இருக்கிறனாலதான் உனக்கு இப்படி நடக்குது, மற்ற பொண்ணுக்கெல்லாம் நடக்குதா, ஏன் உனக்கு மட்டும் நடக்குது, ஏன்னா நீ இந்த மாதிரி இருக்க இப்படின்னு பெண்களை மட்டுமே குறை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த மாதிரி குற்றங்களுக்கு அவங்களும் ஒரு காரணம்
அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இதன் பிறகு இப்போ வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்றாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை வந்து வெளியூருக்கு படிக்க அனுப்புறாங்க அப்படின்னா அது பாதுகாப்பா இருக்காது, அதனாலேயே நிறைய பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்ப மாட்டாங்க. ஆனா இப்போ வெளியூருக்கு அனுப்பி இந்த காலத்திலயும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னா அப்ப மறுபடியும் அவங்களுடைய கல்வி வளர்ச்சி தடைபடக்கூடிய சூழல் இருக்கா? நம்மளோட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் gross enrollment ரேஷியோன்னு சொல்லுவோம். பள்ளிக்கூடத்திலிருந்து காலேஜுக்கு போற சதவீதம் வந்து மற்ற எல்லா ஸ்டேட்ஸை விட தமிழ்நாடு அதிகம். அப்போ அதிகமான குழந்தைகள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க. இது ஓவர் நைட்டில் நடக்கலை. கெஞ்சி 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 வீட்டில் வந்து கெஞ்சி கூத்தாடி ப்ளீஸ்மா படிக்கிறேம்மா, ப்ளீஸ் படிக்கிறேன் என்னை நம்பு, நான் நல்லா படிப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி இப்படி ஒரு நிலைமைக்கு வர்ற ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்போது அப்போ எல்லா அம்மா அப்பாக்குள்ளேயும் பதறும். ஐயோ அதுவும் சென்னைக்கா, வேணவே வேண்டாம், நம்ம பிள்ளையும் அங்கே போய் படிக்க வைக்கணும், அங்கே என்னமோலாம் நடக்குது இப்படின்னு எல்லா அம்மா அப்பாவுக்கும் பதறத்தான் செய்யும். இது நம்மளுக்கு வந்து இத்தனை நாள் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு பெரிய தடங்களாக தான் நான் பார்க்குறேன். பிடிச்சி நம்மளை பின்னாடி இழுத்த மாதிரியான ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக. ஆனால் இது எங்கேயோ ஒரு இடத்துல தான் நடக்குது. நடந்தாலும் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இருக்குது, தண்டனைகள் வழங்கப்படும், நான் பாதுகாப்பாக தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையைத்தான் அந்த பெண் அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்க முடியும். எனக்கே நம்பிக்கை இல்லாதப்போ நான் அம்மா அப்பாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது இல்லையா? அது இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்குமே கண்டிப்பாக கல்வி தொடரணும். எல்லார மாதிரியும் இந்த பெண்ணுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கணும். நம்ம உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன தெரியுமாம்மா? மறதி. கெட்ட விஷயமும் அதுதான், நல்ல விஷயமும் அதுதான். எல்லாரும் மறந்துடுவாங்க, நம்மளே மறந்துடுவோம். இன்னொரு 2 வருஷத்துல இப்படி ஒரு விஷயத்தை பத்தி பேசணுமோ அப்படின்னு நம்மளே மறந்துடுவோம். இந்த மறதி அந்த பெண்ணை வாழ வைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேலும் அவங்க படிக்க வைக்கணும். இதை கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும் கண்டிப்பா என்ஷோர் பண்ணணும். அந்த பொண்ணு ப்ரொடெக்டடா படிக்கணும். இந்த போரா பாருந்தா வரா பாருன்னு ஆள் அந்த பொண்ணை காட்டி மேலும் மேலும் அப்யூஸ் பண்ணக்கூடாது. இதை என்ஷோர் பண்றதுக்கு கண்டிப்பா அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்க அந்த வேலையை செய்யணும். கண்டிப்பா அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை அண்ட் சமுதாயத்தினுடைய கடமையும் கூட. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பை அரசும் சமுதாயமும் உறுதிப்படுத்தணும். குறிப்பா வீடு, பள்ளி, கல்லூரி, அவங்க பணிபுரியக்கூடிய அலுவலகம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமும் கூட. பிளஸ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதும் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.